கிறிஸ்துக்கள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இந்த பாடம் அமைவதாய் நம்ம முடிவிலே நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க அந்த பாடத்தின் தலைப்பு வந்து தீமையான காலம் என்ற தலைப்பின் கீழாக வேதாகமத்திலிருந்து நம் காரியங்களை ஆராயப் போகிறோம். பிரசங்கி 3:1 நாம் படிக்கும்போது பிரசங்கி சொல்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று காலப்பகுதியில் வந்து பிரசங்கி அங்கே வகையெடுக்கிறத நாம் பார்க்குறோம். பொதுவாக வந்து பிரசங்கி வந்து காலத்தை வந்து 28 வகையாக பிரிக்கிறதா நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போது 28 வகையாக பிரிக்கப்பட்ட காலங்களில் நாம் ஒரே ஒரு காலத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு ஆராய போகிறோம். அது என்ன காலம் அப்படின்னு நம்ம படிக்கும்போது பிரசங்கி 3:7 நம்ம படிக்கும்போது அந்த வசனத்தின் பிற்பகுதியை நீங்கள் படித்தீங்கன்னா, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு என்று அங்கே பிரசங்கி கொடுப்பதை நம்ம பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு பிரசங்கி? மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு. அப்படின்னா நம்ம எப்போவுமே மௌனமாக இருக்கணுமா அப்படின்ற அந்த விஷயம் இல்லை. அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பேச ஒரு காலம் உண்டு அப்படின்றது பிரசங்கி நம்ம சொல்கிறார். அப்படின்னா நாம் வந்து எந்த சூழ்நிலையில் மௌனமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு வேதம் நமக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆமோஸ் 5:3 நாம் படிக்கும்போது படிங்க. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய கடவுள் சொல்லுகிறார். 5:13. ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம். அப்படின்னா புத்திமான் அந்த காலத்திலே என்ன பண்ணியிருக்கணும்? மௌனமாக இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம். அப்படின்னா தீமையான காலத்திலே நம்ம எப்படி இருக்கணும்? மௌனமாக இருக்கணும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ நம்ம தீமையான காலத்துக்குள்ள தான் இருக்கோமா? இருக்கிறோம். யாருமே வந்து இல்லைன்னு அப்படின்னு மறுக்க முடியாது. நமக்கு எங்கேருந்தெல்லாம் தீமையான காலம் தொடங்குது? ஆரம்பத்திலே பிரதர் சொல்லிட்டாரு, வீட்டில இருந்தா தொடங்குது அப்படின்றது. வீட்டில இருந்து தொடங்குது, சபையில் தொடங்குது, சகோதரர்களை தொடங்குது, அரசியலில் இருக்குது, இயற்கை பேரிடர் உள்ள இந்த காலம் இருக்குது, இந்த காலப்பகுதி போர் சூழல் இருக்குது. அப்படின்னா நாம் ஒரு தீமையான காலத்துக்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்கோம்? சிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்ந்துட்டுருக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தீமையான காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? விடுபடுறதுக்கான முயற்சியை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எடுத்துட்டு இருக்கதா பார்க்குறோம். அப்படின்னா இந்த தீமையான காலத்தில் வந்து நம்ம மௌனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றது வேதம் நமக்கு சொல்லுது. அந்த தீமையான காலத்தில் அந்த குறித்து நம்ம ஒரு விஷயம் பார்க்க போனால், நீதிமொழிகள் 17:28 பார்க்குறோம். புத்திமான் அப்படின்ற அந்த நபருக்கு அந்த குணலட்சணம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். படிங்க. நீதிமொழிகள் 17:28. 17:28. ஆமாம். நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். அப்போ இந்த தீமையான காலத்திலே புத்திமான் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும். அதான் இன்னொரு வசனம் அதிலே படிங்க. நீதிமொழிகள் 11:12 புத்திமான் அங்கே பகை விரோத் 11:12 பாருங்க, பேசாது இருக்கிறான் அப்படிங்கிறான். அப்படின்னா அந்த தீமையான காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? அமைதி. அது அந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம மௌனமாக இருக்கணும். சரிங்களா? தீமையான காலத்தை எதிர்கொள்வதற்கு நமக்கு இருக்க ஒரே ஆயுதம் என்னது? மௌனம். அப்படின்னா நம்ம மௌனமாக இருந்தால் தீமையான காலத்தை என்ன பண்ணிடலாம்? கடந்து போயிடலாம். அப்போது மௌனமாகவே இருந்தாவே தீமையான காலத்தை கடந்து போயிடலாமா அப்படின்னா அப்படியும் இல்லை. வேதம் என்ன சொல்கிறதுன்னா, தீமையான காலத்தில் நலமானதை பேச வேண்டும்ன்றது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. அதாவது தீமையான காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? மௌனமாக இருக்கணும். அதே நேரத்தில் தீமையான காலத்தில் நலமானதை நம்ம பேசணும். ஒருவேளை தீமையான காலத்தில் வந்து
நம்ம வந்து அமைதியாக இருக்காமல் ஒருவேளை நம்ம பேசிட்டேன்னு என்ன ஆகாது, நமக்கு அது ஆபத்தாக மாறிடும். நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, நான் அவசரத்தில் பேசிட்டேன், பதறி பேசிட்டேன், கோபத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ தெரிய வரும்? அவர் அந்த தீமையில் சிக்கிக்கொண்ட பிறகு தான் தெரியும். அதனால் நமக்கு தீமையான காலம் என்று கடவுள் நமக்கு வெளிப்படுத்த வரனால் நம்ம என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கறதா பார்க்குறோம். இப்போ வந்து பழைய ஏற்பாடு நாட்களில் வந்து தன்னுடைய தீமையான காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தை வந்து கடந்து போனவங்க, கடவுளுடைய பிள்ளைகள் வந்து எப்படி கடந்து போனாங்க, தெய்வ மனிதர்கள் எப்படி கடந்து போகலாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு நாளத்தில் நம்ம ஆண்டவராய் கிறிஸ்து அந்த தீமையான காலத்தில் அவர் எப்படி அந்த தீமையான காலத்தை எதிர்கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாவீதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, தாவீது வந்து தன்னுடைய வாழ்க்கை நடந்த எல்லா விஷயங்களும் தொகுத்ததை என்ன பண்ணியிருக்காரு, சங்கீதத்தை எழுதியிருக்காரு நம்ம பார்க்குறோம். அப்படியே ஒரு சங்கீதத்தை நம்ம படிக்கும்போது, சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது தாவீது இப்படி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். அப்படின்னா தீமையான காலத்துல தாவீது நடந்த ஒரு வழியில இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ துன்மார்க்கன் நமக்கு முன்பாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன்னா நம்ம அந்த இடத்துல மௌனமா இருக்க வேண்டும். ரெண்டு விஷயம் பார்த்துக்கோங்க. ஒன்று, துன்மார்க்கன் நமக்கு முன்பாக இருக்கும்போது. ரெண்டாவது, நாம் துன்மார்க்கன் நமக்கு இருக்கும்போது அல்லது துன்மார்க்கன் நமக்கு முன்பாக இருக்கும்போது. இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? மௌனமா இருக்க வேண்டும். அப்படின்னா தான் அந்த தீமையை நம்ம என்ன பண்ண முடியும்? கடந்து போக முடியும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ரெண்டு விஷயம். ஒன்று, துன்மார்க்கன் முன்பாக நம்ம நின்னாலும் சரி, நம்ம முன்னாடி துன்மார்க்கன் வந்து நின்னாலும் நாம் என்ன பண்ணணும்? மௌனமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அதனால் தாவீது சொல்கிறாரு, என்ன சொல்லியிருக்காரு, அதாவது துன்மார்க்கன் என் முன் இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் அப்படிங்கிறார். நான் எதுவுமே பேச மாட்டேன், அவசரப்பட்டு பதறி எந்த ஒரு விஷயத்தை நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை என்ன சொல்கிற தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தோடு தொடர்படுத்தி தான் அவர் எழுதியிருக்கார் நான் நினைக்கிறேன். ஒரு வசனம் நீங்கள் படிக்கலாம். அப்படின்னா தாவீது அந்த முன்பாக துன்மார்க்கன் எப்போ இருந்தான் அப்படின்னு நாம் பார்க்கும்போது 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் போது படிக்கும்போது ஒரு சம்பவம் அங்கே பார்க்குறோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாகிய கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு பாருங்க, சீமேயி என்ற பேருள்ள ஒரு மனுஷனை வந்து இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து தாவீதை வந்து தூசிக்கிறாரு. யாரு தூசிக்கிறா? சீமேயி என்ற பேருள்ள ஒரு மனுஷன் வந்து தாவீதை வந்து தூசிக்கிறாரு. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீது கூட யாரெல்லாம் வரான்னு பாருங்க. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். பாருங்க, இப்போ தாவீது ராஜா வராரு. எப்படி வராரு? அதாவது ஜனங்களோட வராரு. தன்னுடைய வல பக்கத்துல பலசாலிகள், இடது பக்கத்துல பலசாலிகள். அந்த சூழ்நிலையை நீங்க பாருங்க. அவர் நடுவில் நடந்து வர்றாரு, 2 பக்கம் பலசாலிகள் வராங்க. எழுத்த மாதிரி ஒரு மனுஷன் சீமேயோ தாவீதை வந்து தூசிக்கிறாரு. இப்போ தாவீது என்ன நினைக்கிறார் பாருங்க. தாவீது என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சூழ்நிலையை பார்க்குறாரு, யோசிக்கிறாரு. இப்போ தாவீது கட்டளையிட்டா என்ன நடக்கும்? சீமை உடனே வந்து என்ன ஆயிடும்? அவர் கண் சிமிட்டினா போதும், பலசாலி உடனே வந்து என்ன பண்ணிடுவாங்க? சீமையை வந்து கொண்டு போடுவாங்க. ஆனால் தாவீது சூழ்நிலையை யோசிக்கிறார். அப்படிதான் நமக்கு வரக்கூடிய தீமையான காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும்.
கடவுள் அந்த ஞானத்தை நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்கிறாரு. இப்போ தாவீது சூழ்நிலை யோசிக்கிறார். நம்ம ஒரு ராஜா, நமக்கு இடதுபுறம் வலதுபுறமும் பலசாலிகள் வர்றாங்க, ஜனங்கள் வர்றாங்க. தனி ஒரு மனுஷன் வந்து நம்மளை இழுத்து வரும்போது அங்கே ராஜா யோசிக்கிறார், சூழ்நிலை யோசிக்கிறார். எங்கேயோ தவறு நடக்கிறது. ஏன்னா இவருக்கு ஆப்போசிட்டில் வந்து எதிரி ராஜா வந்தாலும் சரி, எதிரி படைகள் வந்தாலும் என்ன பண்ணிடுறாரு? ஒரு தைரியமாக சண்டை போட்டுருவார். ஆனால் ஒரு தனி ஒரு மனுஷன் வந்து தாவீதை தூஷிக்கவும், தாவீதின் மேலும் அந்த பலசாலிகள் மேலும் ஜனங்கள் மேலும் கல்லெடுத்து வீசவும், அது பேசின வார்த்தை அதை சீமை பேசின வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமான வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை சகிச்சுட்டு அவர் யோசிக்கிற காரணத்தை யோசிக்கிறார். அவர் பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்துல, சீமேயு அவனை தூசித்து, இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே, எப்படி திட்டுறாருன்னு பாருங்க. இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன் மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் கொடுத்து. அடுத்த வசனத்தை படிங்க. அப்பொழுது 9. அப்பொழுது செருயாபின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகி என் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்குற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து சிந்திக்கிறாரு, யோசிக்கிறாரு, சூழ்நிலை என்ன பண்ணுறாரு, நிதானிக்கிறாரு. எதனால வந்து சீமையை வந்து இவ்வளோ தைரியமாக பேச முடியுதுன்னு அவர் யோசிக்கும் போது, அவர் ஒரு விஷயத்த வந்து அதாவது கடவுளுடைய அந்த நடத்தல் படி சிந்திக்கிறாருன்னு பார்க்குறோம். காரணம் என்னென்னா, 2 சாமுவேல் 16:11 நீங்கள் படிக்கும்போது அவர் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க, படிங்க. பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும், என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனான் எத்தனை அதிகம் செய்வான். பாருங்க, என்னுடைய சொந்த யாரு, சொந்த குமாரனை என்ன பண்றா, அப்படி தாவீதை கொல்ல வகை தேடும் போது இந்த பென்யமீன் என்ன சொல்றாரு, எத்தனை அதிகமாக செய்வான்னு சொல்லிட்டு 12ஆம் விஷயத்துல ஒரு விஷயம் சொல்றார் தாவீது. என்ன சொல்றாரு, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமியை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். பாருங்க, அந்த இடத்துல தாவீது என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, நலமான விஷயத்தை பேசியிருக்கிறார். என்ன நலமான விஷயம்? நன்மையை சரி கட்டுவார். நன்மையை சரி கட்டு, இந்த நிந்தனைக்கு பதில் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்படின்னு பேசியிருக்காரு. தாவீது தன்னுடைய தீமையான காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு, மௌனமாக இருந்து அங்கே நலமானதை பேசியிருக்கிறாரு அப்படின்னு நாம் பார்க்குறோம். அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்கள். தீமையான காலம் நமக்கு தெரிஞ்சதுன்னா கடவுள் நமக்கு வெளிப்படுத்த வரானால் நம்ம என்ன பண்ணணும், மௌனமாக இருக்கணும். அந்த மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் முடிஞ்சால் மௌனமாக இருக்கணும். அப்படி இல்லையா, நலமான விஷயத்தை மட்டும் நம்ம பேசணும். ஆனால் புத்திமான் எப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது, நீதிமொழியில் நம்ம படிக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறோம், நீதிமொழியில் 17:28 வந்து என்ன பண்ணியிருக்க, தன் வாயை மூடிக்கொள்கிறான் இருக்குது. புத்திமான் தன்னுடைய வாயை, தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். அதனால தான் ஆமோஸ் 5:13 நாம் படிக்கும்போது, புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம். அதாவது இந்த செய்தி முடிக்கும்போது நமக்கு இந்த ஒரு வசனம் நமக்கு மனசுலே இருக்கணும். எப்படி இருக்கணுமா, புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம். இந்த செய்தி முடிஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே உங்களுக்கு மனசில் இருக்கு. ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கையிலோட கூட வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நமக்கு தீமையான காலம் என்று கடவுள் வெளிப்படுத்திட்டா நம்ம என்ன செய்யணும், ரொம்ப மௌனமாக இருக்கணுன்ற பார்க்கணும். நமக்கு தீமையான காலம் அப்படின்னு எப்படி தெரியும்? ஒரு நிகழ்வு நடக்குது, நமக்கு தீமையான காலம் எப்படி தெரியும் அப்படின்னா, தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த ஒரு வசனத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் என்ன, துன்மார்க்கன் என் முன்னாடி இருக்க மட்டும் என்னுடைய வாயை என்ன பண்ணுவார், கடிவாளம் போட்டு அடக்கி வைப்பேன்றாரு. அப்படின்னா இது ஒரு வெளிப்பாடு தானே. துன்மார்க்கன்னா பொல்லாதவன் இருக்குது, பொல்லாதவன் நமக்கு முன்னாடி இருந்தாலே நம்ம என்ன செஞ்சிடணுமா, அமைதியாயிரணும் அப்படின்ற வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதனால தான் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கடவுள் என்ன பண்ணுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். தீமையான காலத்தில்
நம்ம அமைதியாக இருந்தால் கடவுள் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து அந்த சீமையை வந்து ஏன் துன்மார்க்கன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? அவரும் ஒரு மனுஷன் தானே. அவர் நம்ம திடீர்னு போய் ஒரு மனுஷனை துன்மார்க்கன் நம்ம சொல்லலாமா? வார்த்தையிலேருந்து அவங்க வழி, அதாவது மார்க்கம்னா நம்ம நீதியான மார்க் போகிறோம், துன்மார்க்கம்னா கெட்ட வழியில் நடக்கிறவன். அதான் அவருடைய செயல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ராஜாவுக்கு விரோதமாக செயல்படுறது ஒரு துன்மார்க்க செயல்னு பார்க்குறோம். ராஜாவை கல்லை வீசி எறிகிறது ஒரு துன்மார்க்க செயல் பார்க்குறோம். ராஜாவை தூஷணமாக கெட்ட வார்த்தையில் பேசுறது வந்து நல்ல மனிதர் செய்யக்கூடிய செயல் இல்லை. அதனால அவர் என்ன பண்ணுறோம்? துன்மார்க்கன் அப்படின்ட்டு வேதமே சொல்லுகிறது. அப்படின்னா நமக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர் செய்கிற செயல் வந்து நமக்கு எப்படி இருக்குமா? துன்மார்க்கமாக தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செஞ்சிடணும்? மௌனமாக இருக்கணும் வேதம் சொல்லுகிறது. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இதை கண்டுபிடிக்க ஒரு விஷயம் சொல்கிறாரு. உங்களுக்கு தீமையான காலமாக அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம பேசுகிற பார்க்குறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 56 வசனத்தில் சொல்கிறாரு, மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. என்ன சொல்ல வர்றாரு புரியுதுங்களா? என்ன சொல்ல வர்றாரு? அதாவது அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது 54 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கும். இயேசு ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புறதை நீங்கள் காணும்போது மழை வருமென்று சொல்கிறீர்கள், அந்தபடியே ஆகும். என்ன சொல்கிறீங்க? மேகம் மேற்கே எழும்பும்போது என்னமா மழை வந்துடும் சொல்கிறீங்க, அது அப்படியே வந்துடுது. தென்றல் அடிக்கிற நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள், அதுவும் அப்படியே ஆகுது. ஆதலால் தீமையான காலத்தை நம்மளால் நிதானிக்க முடியாதா அப்படிங்கிறது தான் அங்கே அவர் சொல்ல வர விஷயம். புரிஞ்சுங்களா? மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா நம்மளை அவர் புத்திமான் நினைச்சு சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு நிதானிக்கக்கூடிய அறிவு இருக்குல்ல, அதனால உங்களுக்கு வரக்கூடிய அந்த தீமையான காலத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? நிதானிக்க உங்களால் முடியும். அதுக்குள்ள அறிவை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதனால் நாம் தீமையான காலம் அப்படிங்கிறத வந்து கடவுள் வெளிப்படுத்தும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? மௌனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தீமையான காலம் எப்போது வந்தது? நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தீமையான காலம் எப்போது வந்தது? வேற கரெக்டாக சொன்னார். அவர் எப்போ பிறந்தாரோ அப்போ இருந்தே சிலுவை மரணம் வரைக்கும் அவருக்கு என்னதான்? தீமையான காலம் தான். சரிங்களா? யாரும் மறுக்க முடியுமா? அவர் ஜெபம் பண்ணின நேரத்தை தவிர அவருக்கு இருந்த அவர் சந்தித்த நபர்கள், சபை தலைவர்கள், சபை மூப்பர்கள், ஜனங்கள் எல்லார்ட்டிருந்து அவருக்கு என்னதான்? பிரச்சனைகள் தான். அப்படின்னா அந்த தீமையான காலத்தில் அவர் மேற்கொண்ட ஒரு சம்பவத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே பிலாத்து முன்பாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நிறுத்தின போது அங்கே நடந்த அந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. இவர் தன்னை கடவுளுடைய குமாரன் என்று சொன்னபடியால். எப்படி சொல்றாரு? இவர் வந்து கடவுளுடைய குமாரன் சொல்றாரு. வேற எந்த ஒரு விஷயமும் அங்கே இல்லை. கடவுளுடைய குமாரன் சொன்னபடியால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவர் சாக வேண்டும் என்றார்கள். யார் சாக வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணும்? சாக வேண்டும். அடுத்த வசனம் படிங்க. பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து. பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீர் எங்கே இருந்து வந்தீர்? பாருங்க, இந்த விஷயம் நடக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட வந்து பிலாத்து கேட்கிற, அப்படி நீர் எங்கே இருந்து வந்தீர்?
அதுக்கு ஆண்டவருடைய பதில் என்ன பாருங்க. அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. மாறுதரம் ஒன்றும் சொல்லலை. இங்கே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து அமைதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அவர் சொல்லலை? ஏன்னா இவர் எதுக்காக வந்தார்னா பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற தான் வந்திருக்கிறாரு. சிலுவை மரணத்துக்குள்ளாக போக வேண்டியதான் யாருடைய சித்தமாக இருக்குது? பிதாவினுடைய சித்தமாக இருக்குது. அப்படின்னா இங்கே தான் தேவனுடைய குமாரன்னு அவருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்ட? பிலாத்துட்ட. அதனால தான் அவர் அமைதியாக இருந்தார். அவர் அமைதியாக இருந்தாரா? அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது பிலாத்து 19:10 யோவான். அப்பொழுது பிலாத்து நீ என்னோடு பேசுகிறது இல்லையா? உம்மை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் பாருங்க. நீர் என்னோடு பேசுகிறது இல்லையா அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? மௌனமா இருந்திருக்கிறார். சொல்லுங்க அடுத்து. உம்மை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும், உம்மை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும், உம்மை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும், உம்மை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உமக்கு தெரியாதா? உமக்கு தெரியாதா என்றார். அப்படின்னா உம்மை விடுதலை பண்ண எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. சிலுவையில் அறையும் அதிகாரம் இருக்குது. நீங்கள் பேசாமல் இருக்கிறது என்ன அப்படின்றது கேட்குறாரு. அப்படின்னா அந்த தீமையான காலத்தில் ஆண்டவர் பிலாத்திட்ட என்ன பண்ணுறாரு? மறு உத்தரவு சொல்லலை. காரணம் நான் தான் தேவனுடைய குமாரனை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய தீமையான காலத்தில் நாம் நியாயாதிபதி அப்படின்ற நான் நல்லவன் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய மற்றவங்களை நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. தீமையான காலத்தில் நம்ம மௌனமாக இருந்தாலே, அமைதியாக இருந்தாலே போதும், நம்ம என்ன பண்ணலாம்? கடந்து போயிடலாம். அதனால தான் வசனம் என்ன சொல்லுது? ஆமோஸ் 5:13 என்ன சொல்லுது? புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். அப்போ அப்படின்னா தீமையான காலத்தில் அமைதியாக இருக்க வேண்டியது என்னது? மௌனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படின்னா தான் அந்த காலத்தை நம்ம கடந்து போக முடியும் அப்படின்ற வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்போது தீமையான காலத்தில் கடந்து போன இன்னொருத்தரை குறித்து நாம் பார்க்குறோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு அந்த தீமையான காலத்தை கடந்து போயிட்டான்னு நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பிறந்ததுலேருந்து சிலுவை மரணம் வரைக்கும் அவருக்கு தீமையான காலம். அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் கடந்து போன விஷயங்கள் நாம் பார்க்கும்போது நமக்கு தியானிக்கிறதுக்கு ஒரு நாள் முழுவதும் கூட பத்தாது. அந்த அளவுக்கு எல்லா விஷயம் கடந்து அவர் போனதாக பார்க்குறோம். இங்கே பிலாத்துட்டு அவர் மறு உத்தரவு சொல்லவில்லை அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து இதே மாதிரி பழைய ஏற்பாடு நாட்களில் தீமையான காலத்தில் நலமான விஷயத்தை பேசி அங்கேருந்து கடந்து போன ஒரு நபரை குறித்து பார்க்குறோம். அது யாருன்னா எஸ்தர் அப்படிங்கிற பார்க்குறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது, பாருங்க, யூதருக்கு அழிவை குறித்து மொர்தெகாய் அறிந்திராரு. மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரட்டுடுத்தனவாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. போதும். இங்கே நடந்த சம்பவம் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரிய வரும். எஸ்தருடைய சம்பவம் இதை சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். அதாவது மொர்தெகாய் அவர் அங்கே மனங்கசந்து அழுகிறார். காரணம் என்னென்னா, ஒட்டுமொத்த யூத ஜனங்களையும் அழிக்கும்படியாக யார் திட்டம் தீட்டினது? ஆமான் திட்டம் தீட்டிருக்கிறாரு. அந்த விஷயத்தில் மொர்தெகாய் சூழ்நிலை இப்படியாக்குனது. அவர் மனங்கசந்து ரெட்டுடுத்தி அழுகிறாரு. இந்த விஷயத்தை யாருக்கு தெரியப்படுத்துறாரு? எஸ்தருக்கு தெரியப்படுத்துறதா நம்ம பார்க்குறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்க போறீங்க. இந்த விஷயம் எஸ்தருக்கு கேள்விப்பட்டு எஸ்தர் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூட்டி வர செய்து 3ஆம் நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். பாருங்க, அடுத்து தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன் அப்படின்னு போறாங்க. அதே வசனத்தில் படிங்க. எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். பாருங்க, யூதர்கள் காக்குப்படியாக
அந்த தீமையான காலத்தில் வந்து யூதர்கள் காக்கப்படும்படியாக என்ன பண்ணுறாங்க, சட்டத்துக்கு புறமே ஆயினும் அதை மீறி ராஜாவிடத்துல யார் போகிறேன்னு சொல்கிறாரு, எஸ்தர் போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது யூதருக்கு தீமையான அந்த காலத்தில், இது எஸ்தருக்கும் தீமையான காலம் தானே. அப்படின்னா அந்த தீமையான காலத்தில் என்ன பண்ணுறாங்க, நலமான ஒரு விஷயத்தை பேசுவதற்காக தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு யார்கிட்ட போகிறாங்க, ராஜாட்ட போகிறாங்க. அங்கே என்ன நடக்கும் பாருங்கள். அங்கே போய் ராஜாவிட்ட வந்து என்ன விண்ணப்பம் பண்ணுறாங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, ராஜாவிடம் எஸ்தர் என்ன பண்ணுறாங்க, எனது விண்ணப்பத்திற்கு இணங்க எனக்கும் என் வேண்டுகோளின்படி என் மக்களுக்கும் உயிர் பிச்சை அருள்வீராக அப்படிங்கிறாங்க. என்ன கேட்குறாங்க ராஜாட்ட, அது துணிஞ்சு போயிட்டாங்க. போய் என்ன கேட்குறாங்கன்னா, என் மக்களுக்கும், அதாவது எனக்கும் என் எஸ்தர் என்ன சொல்றாங்க பாருங்க, படிக்கிறதுல. அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. பாருங்க, அது எப்படின்னா, நீங்க திருவிழிகள் படிக்கும்போது எஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா, எனது விண்ணப்பத்திற்கு இணங்க எனக்கும் என் வேண்டுகோளின்படி என் மக்களுக்கும் உயிர் பிச்சை அருள்வீராக அப்படின்றாங்க. ராஜாட்ட தைரியமாக போய் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 7 நாளில் என் மக்களும் நானும் கொலையுண்டு போகும்படி விலை பேசப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படிங்கும்போது 7 நாள் எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாகும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். அப்போ எஸ்தர் என்ன சொல்றாங்க பாருங்க, தீமையான காலத்துல எப்போ மௌனமாக இருந்திருப்பேன்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது என் மக்களும் நானும் கொலையுண்டு போகும்படி விலை பேசப்பட்டிருக்கிறோம், ஆண்களும் பெண்களுமாக அடிமைகளாய் விற்கப்பட்டு இருந்தால் கூட நான் மௌனமாய் இருந்து இருப்பேன் அப்படிங்கிறது எஸ்தர் சொல்கிறாங்க. அப்படின்னா கூட நான் பேசாமல் அமைதியாக இருந்திருப்பேன், எங்களை அடிமையாக விற்றுருந்தா கூட நாங்கள் என்ன முடியும் அமைதியாக இருந்திருப்பேன். ஆனால் ஒட்டுமொத்த யூத ஜனங்களை அழிக்கும்படியாய் சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் மன்னருக்கு உண்டாகும் இழப்பிற்கு எதிரியாய் ஈடு செய்ய முடியாது என்று பதில் அளிக்கிறாங்க பார்க்குறோம். முடிவில் என்ன நடக்குது, ஆமான் தூக்கிலிடப்படுறான்னு பார்க்குறோம். அப்போது இந்த தீமையான காலத்தில் எஸ்தர் செய்தது என்ன பண்ணாங்க, தீமையான காலத்தில் நலமான விஷயத்தை பேசி அங்கே கடந்து போகிறத பார்க்குறோம். அப்படின்னா நமக்கு தீமையான காலம் என்று கடவுள் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணிடணும், மௌனமாக இருக்கணும். தேவைப்பட்டால் நலமானதை நம்ம பேசணும். அதனால தான் என்ன சொல்லியிருக்கு, இப்போ ஆமோஸில் நம்ம படிக்கும்போது புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக நமக்காக அங்கே வேண்டுதல் செய்கிறார். எப்படி தெரியுமா, எப்படின்னு பாருங்கள். நாம் தீமையான காலத்தை எதிர்கொள்ள வேண்டி அங்கே முன்பாக ஜெபம் பண்ணுற எப்படி பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கும்போது, பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு, பாருங்க, நீர் படிக்கும்போது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். அதிலே தொடர்ந்து படிச்சீங்கன்னா, அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக அவர்கள் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள், அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். திருவிழியத்தில் படிச்சீங்கன்னா இருக்கும் 15 படிங்க. நீர் அவர்களை உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இந்த தீமையான காலத்தில் நம்ம என்ன பண்ணோமோ, அவர் எப்படி வேண்டியிருக்காரு பாருங்க நமக்காக.
தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் ஏற்கனவே வந்து நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜெபம் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். சரிங்களா? அப்படின்னா தீமையான காலத்தில் நம்ம காக்கும்படி ஏற்கனவே நமக்காக அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் பண்ணியிருக்கார் பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த தீமையான காலத்தை குறித்து குறிப்பிடும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, நாம் சரி செய்யப்படுவதற்காக துன்பத்தை தாங்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம் இருக்குது. அப்படின்னா தீமையான காலத்தில் நம்ம என்ன பண்ணணுமா, துன்பங்களை தாங்கிக் கொள்ளணும். அது எதுக்காக? நாம் சரி செய்யப்படுவதற்காக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நமக்கு தீமையான காலத்தில் வந்து நம்ம மௌனமாக இருப்பது அவசியமாக இருக்க வேண்டும். சரிங்களா? யோவான் 17:5 இல்லை படிச்சுதான். ஓகே ஓகே படிச்சுக்கலாம். பழைய ஏற்பாடு நாட்களில் யோபு குறித்து நம்ம பார்க்குறோம். யோபு வந்து என்ன பண்ணார்? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் அதில் பார்க்கலாம். யோபு 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 44. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். யோபு அவருடைய தீமையான காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்தார். சரிங்களா? நிறைய விஷயம் பேசினதுனால நமக்கும் நிறைய விஷயங்கள் கிடைச்சதாக பார்க்குறோம். நான் அவர் கடவுளோட உரையாடுறாரு, கடவுள் அவருக்கு பதில் சொல்கிறாரு. அதன் விஷயமா நிறைய அந்த நம்ம சபையாக இருக்க உலக ஜனங்கள் நிறைய விஷயங்கள் அங்கே வந்து வெளிப்படுத்த பார்க்குறோம். இங்கே வந்து அப்படியே பேசிட்டே வந்தவர் ஒரு நேரத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, படிங்க 44. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். இப்போ இறுதியாக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு எடுக்கிறாரு யோபு? இனி நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது, அவர் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா யோபினுடைய அந்த சிரமங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு நமக்கு தெரியுமா? நிறைய விஷயம் இருக்குது, நிறைய படிச்சிருக்கோம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா யோபு 30:28 பார்க்குறோன்னா, யோபு வந்து நிறைய பேருக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, உதவி பண்ணியிருக்கிறார், நன்மை செய்திருக்கார் பார்க்குறோம். ஆனால் யோபு குறிப்பிடார் பாருங்க 30:28 உதவிக்காக நான் அழுகிறேன் அப்படிங்கிறார். படிக்கணும் நம்ம, உதவிக்காக நான் அழுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ அது எத்தனை கஷ்டம்னு பாருங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு தனக்கு உதவிக்காக ஒருத்தர் அழுகிறதுக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா? சரி தானே? அதுவும் இல்லாமல் யோபு 30 வசனத்தில் நம்ம படிக்கும்போது, என் தோல் கருகி உருகிறது அப்படிங்கிறார். அவர் தோல் எப்படி இருக்காமா, கருத்து உருகிறது அப்படிங்கிறாரு. என் எலும்புகள் வெப்பத்தால் தீகின்றன அப்படிங்கிறார். அப்போது அந்த அளவு கொடூரமான ஒரு சூழ்நிலை அவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, யோபு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு 30:34, கடவுள் எனக்கு எதிராக எழும்போது நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறார். கடவுள் எனக்கு எதிராக எழும்போது நான் என்ன செய்வேன்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது தீமையான காலத்தில் அவர் எடுத்த ஒரு முடிவு என்னென்னா, இனி நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கடவுள் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவரை ஆசீர்வதிக்காரு. அதே மாதிரி தான் தாவீது ஒரு முடிவு பண்ணார். தீமைக்கு முன்பாக தாவீது சொன்ன ஒரு விஷயம், கர்த்தர் என்னை திட்டும்படியாக, என்னை நிந்திக்கும்படியாக யாருக்கு கட்டளை இட்டிருக்காரு? இந்த துன்மார்க்கு கட்டளை இட்டிருக்கிறாரு. நான் என்ன செய்ய முடியும்? கடவுளுக்கு எதிராக நான் பேச முடியுமா? பேச முடியவில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா நமக்கு தீமையான காலம் என்று நாம் எடுத்துக்கொள்கிற போது, கடவுளுக்கு நமக்கு வெளிப்பாடு வரும்போது நம்ம மௌனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சுருக்கமாக பேசி நம்ம முடிக்கலாம். சிலுவையில் இடதுபுறம் வலதுபுறம் 2 குற்றவாளிகள் அடிக்கப்படுறாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு ஒருத்தருக்கு வந்து 2 பேருக்குமே அது தீமையான காலம். அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த தீமையான காலத்தில் இல்லை நலமானதை பேசுகிறார். அவருடைய ஜீவன் போகும்போது அத்துணை வேதனையிலும் என்ன பண்ணுறாரு, நீர் வரும்போது ராஜ்யம் வரும்போது அடியனே நினைத்தரும். அங்கே பேசி அவர் ராஜ்யத்தை வந்து என்ன பண்ணிட்டாரு, உறுதி பண்ணிட்டாரு. அவர் ஞானஸ்தானம் எடுத்தவரா, சபையில் வந்தவரா,
சத்தியத்தை கேட்டவரா? எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், அவர் வந்து குற்றவாளி என்று தெரியும், அவர் சிலுவையில் அடிக்கப்படுற குற்றவாளி என்று தெரியும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, நாமும் நியாயப்படி என்ன பண்ணியிருக்கோம், தண்டிக்கப்படுகிறோம். அப்படின்னா அவர் ஒத்துட்டார், நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டவர் என்ன பண்ணுறாரு, உடைய ராஜ்யத்தில் அடியனே நினைத்தரலும் அப்படிங்கிறாரு. அப்போது அவருடைய தீமையான காலத்தில் என்ன பண்ணுறாரு, நன்மையான ஒரு விஷயத்தை பேசுகிறார். பேசி என்ன பண்ணிட்டார், ஆசீர்வாதத்தை அது பெற்றுக்கொள்ளாத பார்க்குறோம். அப்படின்னா நமக்கு தீமையான காலத்தில் நம்ம என்ன இருக்கணும், இந்த மாமூஸில் படித்த மாதிரி 5:13 படித்த மாதிரி என்ன பண்ணணும், புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருப்பான். ஏன்னா அந்த காலம் தீமையான காலம். அப்படின்னா கடவுள் நமக்கு தீமையான காலத்தை வெளிப்படுத்தினார், அப்படின்னா உணர்த்தினார் என்றால் நம்ம மௌனமாக இருக்கணும். ஒருவேளை நலமான விஷயத்தை பேச கடவுள் நமக்கு வெளிப்படுத்தினா நலமானதை மட்டும் பேசலாம். அப்படி பேசினா தீமையான காலத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், கடந்து போயிடலாம். இருக்கக்கூடிய இந்த தீமையான காலத்தில் நம்ம எதிர்த்து போவதற்கு யார் நம்மளோடு இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை நம்மளோடு இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபமும் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு, தீமையின்றி காக்கும்படி. ஆசீர்வாதமும் இல்லை, தீமை இருக்குது, தீமையின்றி காக்கும்படி நமக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதனால் அவர் நம்மளோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை நம்மளோடு இருக்கிறது. இந்த உறுதியோடு நம்ம தொடர்ந்து பயணிப்போம். பிதாவாகிய தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென்.